ஓம் ஸ்ரீ மாத்ரே ராமகிருஷ்ண ஹரி. வித்யாம்மாவுக்கு நமஸ்காரம். வித்யாம்மாவோட ஆக்ஞைக்கு இணங்கி நம்மளோட குரூப்பில் தினம் ஒரு சத்சங்கம் கொடுக்கணும் அப்படின்றதுனால அந்த அனுபவத்தை இன்னிலேருந்து நான் கொடுக்கறதுல ரொம்ப ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, அதோட ரொம்ப இந்த ஒரு வாய்ப்புக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த மாதிரி ஒரு ஆன்மீக குரூப்பில் தான் நம்ம எல்லாருடைய மைண்ட் செட் அப்படின்றது ஒன்றா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும், ஒரு சினிமா அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹீரோ ஹீரோயின். ஆனால் இந்த ஆன்மீக குரூப்பில் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சது என்ன அப்படின்னா பக்தி. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே நான் இந்த பக்தியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். பக்தி அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு பகவான் மேலே. ஆனால் அந்த பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்றது நமக்கு நிறைய பேர் வாழ்ந்து காமிச்சிருக்கா. நம்ம குழந்தையுடைய மனோபாவம் மாதிரி நம்ம பக்தி பண்ணணும். குழந்தை என்ன பண்ணோம் அப்படின்னா, அம்மா சாப்பாடு ஊட்டுறா, சாதம் கொடுக்குறா அப்படின்னா அம்மா என்ன சொல்கிறாலும் அப்படியே நம்பும். அம்மா குழந்தை நல்லா சாப்பிடணுன்றதுக்காக சொல்லுவாள், சொல்லும் சாப்பிட்றீ, உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்வா. இல்லை ரொம்ப அடம் பிடிக்கிற குழந்தையாக இருந்தால் பூச்சாண்டி வந்துடுவான்வா. அதனால் அதெல்லாம் நம்பி குழந்தை சாப்பிடும். அந்த மாதிரி அந்த திடமான ஒரு நம்பிக்கை நமக்கு பகவான் மேலே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பக்தி பண்ணணும். அதுக்கு ஒரு சம்பவம், சந்த் மௌலி ஞானேஸ்வர். இப்போ சந்துக்களுடைய சரித்திரம்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நமக்கு டைம் எடுக்கும். அது எல்லாமே நமக்கு கூகுளில் இருக்குது. அதனால் மெயின் கருத்து மட்டும் நான் சொல்கிறேன். அவருடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். அப்போல்லாம் என்ன பண்ணுவான்னா, இந்த சந்துக்கள், இந்த மகான்கள் எல்லாம் என்ன பண்ணுவான்னா, யாத்திரை போவாள். நிறைய பேரோட பாத யாத்திரை போய் பக்தியை ஸ்ப்ரெட் பண்ணுவாள். நம்மளை மாதிரி ஒரு சராசரி மக்களுக்கு பக்தி மூலமாக நம்மளை பகவான்கிட்ட எப்படி அடையணும் அப்படின்றத அவள் ஸ்ப்ரெட் பண்ணுவாள். அந்த மாதிரி மௌலி ஞானேஸ்வர் மகாராஜ், அவள் கூட எல்லாருமே, அவள் கூட பிறந்தவா, அந்த காலகட்டத்தில் இருந்த நாம்தேவ் மகாராஜ், கோரா கும்பர், அந்த மாதிரி எல்லோரும் பூரா அப்படி பாத யாத்திரை போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுறதுன்னா, நிறைய பஜனையெல்லாம் பண்ணிட்டு, நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு, அவள் அபங்கமெல்லாம் பாடிகிட்டே போகிறா. அங்கே ஒரு செல்வந்தர் ஒருத்தர் இருக்கார், வைபத்ராவ் அப்படின்னு சொல்லி ஒரு செல்வந்தர். அந்த செல்வந்தருக்கு ரொம்ப சந்தோஷம். அவளெல்லாம் பார்த்துட்டு உள்ளே கூப்பிட்டு நல்ல சமாராதனை சாப்பாடெல்லாம் போட்டு ரொம்ப கைங்கரியமெல்லாம் பண்ணுறான். பண்ணிவிட்டு அந்த வைபத்ராவை என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் அந்த 13th centuryலேருந்து மௌலி ஞானேஸ்வரோடைய மகிமை அந்த ஊரெல்லாம் பரவி இருக்குது. அந்த குறுகிய வயசில் அவர் பண்ண மகிமைகள், அற்புதங்கள் எல்லாம் பரவி இருக்குது. அப்போ அவர் வைபத்ரா ஞானேஸ்வர் மகாராஜ் கிட்ட சொல்கிறா, நீங்கள் போகிற வழியில் காங்காட் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் என்னுடைய பொண்ணு சீதாலக்ஷ்மியை நான் கொடுத்துருக்கேன். அது ஒரு சிற்றூர் மாதிரி. அங்கெல்லாம் சிற்றூருக்கெல்லாம் அப்போல்லாம் ராஜா இருப்பா இல்லையா. ஸோ அந்த ராமராஜன் அப்படின்னு ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு தான் நான் என்னுடைய பொண்ணை நான் கொடுத்துருக்கேன். அவளுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும். ஆனால் என்ன ஏது எதுவுமே அவர் சொல்லவே இல்லை. ஆனால் ஞானி இல்லையா, அவளுக்கு தெரியறது. சரின்னு சொல்லிவிட்டு மௌலியும் அப்படியே போயிட்டுருக்கா. பாத யாத்திரை போகும்போது அந்த கிராமம் வர்றதோ, அங்கே வந்தவுடனே இந்த ராஜாவுக்கு தெரிஞ்சு போய்டுறது. இந்த மாதிரி அவளுக்கு தெரிஞ்சிடும்ல, முதலே நியூஸ் வந்துடும்ல இவெல்லாம் வரா அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணிட்டா, அந்த இடத்துல ஒரு தடை போட்டுட்டா. அந்த கிராமத்துக்கு ஒரு தடை போட்டுட்டா. அவள் உள்ளே வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த ராமராஜனுக்கு நல்ல ஒரு ராஜா, மனைவியை ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறவா, அவளுக்கு ஒரு குழந்தை, 3 பேரும் நல்ல ஒரு குடும்பமாக இருக்கா. ஆனால் அந்த ராஜாவுக்கு பக்தி பகவான் மேலே இல்லை மகான்கள் மேலெலாம் பெரிய ஒரு நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஒரு நல்ல ஒரு மனிதன், நல்ல ஒரு ராஜா, நல்ல தர்மத்தோடு இருக்கிற ஒருத்தர் தான். அவருக்கு இவ உள்ளே வர்றது பிடிக்கல. அதனால் தடை போட்டுவிடுறா. தடை போட்ட உடனே இங்கே ஞானியாச்சு, அவருக்கு தெரியும் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு. உடனே அங்கே மௌலி என்ன பண்ணுறாருனாக்கா, அங்கே ஒரு டென்ட்டு போட்டு அங்கே உட்காந்துட்டு பஜனையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போ இந்த இடத்துல இந்த ஊரில் அப்படியே காற்று வழியாக எல்லாருக்கும் அப்படியே பரவுறது, அவளுடைய மகிமைகள்லாம் பரவுறது. அங்கே இருக்கிற மக்கள்லாம்
அரசல் புரசா பேசுகிறா. எவ்வளோ தேஜஸ் தெரியுமா, அங்கெல்லாம் உட்காந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாளே, அவ்வளோ நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு காதுக்கு இனிமையாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறான். ஆனால் சீதா லக்ஷ்மிக்கு வந்து அவ்வளோ ஒரு பக்தி உண்டு. இந்த மாதிரி மகான்களெல்லாம் பார்த்தாக்கா அவளுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணணும், அவளெல்லாம் கூப்பிடணும், அவளுடைய அரண்மனைக்கு கூப்பிட்டு அவளுக்கெல்லாம் உபசரிக்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் அதிகம். ஆனால் அவளுடைய கணவன் வந்து இப்படி இருக்கிறதுனால அவளால் ஒன்றுமே பண்ண முடியறதில்ல. இந்த மக்கள் பேசுகிறதெல்லாம் அவள் காதுக்கு வந்து கேட்குறது. அப்படியே ரொம்ப கஷ்டப்படுறா, ரொம்ப ஏக்கம் அவளுக்கு, அப்படியே தாபம், அப்படியே எப்படியாவது பார்த்துடணுமே, என்னடா பண்ணுறதுன்னு அப்படி தவிக்கிறா அவள். அப்படி அவளால் தாங்க முடியாமல் என்ன பண்ணிடுறா, ஒரு நாள் ராமராஜன் வந்து எங்கேயோ போயிருக்கும்போது குடுன்னு தெரியாமல் போயிடுறா அந்த இடத்துக்கு. போய் எல்லாரையும் பார்த்து அப்படியே காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குறான். அப்படியே மகான்கள் காலில் விழும்போது அந்த அந்த பாதத்தை தொடும்போது அந்த ஸ்பரிஷம் அவளுக்கு ஏதோ பண்ணுறது அவளுக்கு. நமக்கே இருக்கும் தெரியுமா, நம்ம போகிற சில இடங்கள்லாம் போனோம் அப்படின்னா ஒரு வைப்ரேஷன். இன்னும் கேட்டால் நம்ம அம்மா ஆற்றுக்கு போகிறோம், வித்யா மாத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற வைப்ரேஷன், அம்மா கிட்ட உட்காந்து பேசும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு உணர்வு, அதை வந்து நம்ம எல்லாம் அனுபவிச்சிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி அவளுக்கு வந்து அவள் காலெல்லாம் விழும்போது, ஞானேஸ்வர் காலில் தொடும்போது அப்படி ஒரு உணர்வு அவளுக்கு. இருந்தாலும் பயம், ஐயோ கணவனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகிடும்போது குடுன்னு வந்துடுறா. அவள் வந்து போகாத போதே அவளுக்கு அப்படி ஒரு ஏக்கம் இருந்தது, எப்படியாவது பார்க்கணும் அப்படின்ற ஒரு பிடிவாதம் வந்து இருந்தது. இப்போ பார்த்த உடனே அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படி நமக்கு பகவான் எல்லாமே கொடுத்துருக்கானே, எல்லாம் கைங்கரியம் பண்ணுறதுக்கான எல்லா வசதி வாய்ப்பு எல்லாம் கொடுத்துருக்கானே, ஆனால் நம்மளால் பண்ண முடியலையே, நம்மளை இப்படி ஒரு கையில் ஆகாதவங்கள ஆக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்துறான். அப்படி வருத்தப்படும் போது அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த குழந்தை வந்து அழகுது. குழந்தை அழந்த உடனே என்ன பண்ணுறா, பால் எடுத்துகிட்டு, வெள்ளி கிண்ணத்தில் பால் எடுத்துகிட்டு வரா. கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவள் கையில் போட்டிருக்கிற அந்த வைர மோதத்தை பிடிச்சி அந்த பாலில் போட்டு குழந்தைக்கு வந்து கொடுத்துட்றான். அந்த குழந்தை குடிச்சிட்டு அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்குது. உடனே அவளும் கத்துறா அந்த மாதிரி, ஐயோ குழந்தை என்ன ஆச்சுன்னு தெரியலையே, பேச்சு மூச்சு இல்லையே. ராமராஜனுக்கு வந்து குழந்தைன்னா அவ்வளோ உயிர். குடுன்னு வரான். வந்துட்டு நிறையா அரசபையில் இருக்கிற எல்லா வைத்தியர்கள் எல்லாம் வரா, பக்கத்து ஊர்லேருந்து வைத்தியர் வரா, ராஜ வைத்தியர் எல்லாம் வரா, என்னெல்லாமோ மருந்து கொடுக்குறா. ஆனால் எல்லாரும் என்ன சொல்லிடுறா, இந்த மாதிரி குழந்தை வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியலை, எதனால் இப்படி இருக்குது ஒன்றுமே அவளுக்கு புரியலை. இவளும் சேர்ந்து அழறா. அப்படியே அழும்போது இந்த மாதிரி சொல்கிறா ராமராஜன் கிட்ட, நீங்கள் கோச்சிக்கலைன்னா நான் ஒன்று சொல்லுவேன், இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் இருக்குது அப்படின்ட்டு. அவர் வந்து என்னன்னு சொல்லி, என்னவாக இருந்தாலும் நான் செய்கிறேன், என் குழந்தை எனக்கு முக்கியம் அப்படின்னும் போது, இந்த மாதிரி நம்ம சந்துக்கள் எல்லாம் அங்கே நம்மளுடைய எல்லையில் வந்து இருக்கா. அதில் மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜ் அவளுடைய மகிமையெல்லாம் சொல்கிறா. அவளுடைய காலடி நம்மளுடைய அரண்மனையில் பட்டால் போதும், நம்ம குழந்தை கண்டிப்பாக ஏந்துப்பா அப்படின்னு சொன்ன உடனே ராமராஜனும் சீதா லட்சுமியும் குடுன்னு ஓடுறா. ஓடி போய் அந்த சந்துக்கள் எல்லாரையும் பார்த்துட்டு அவளை எல்லாரையும் அரண்மனைக்கு வர சொல்லி கேட்குறா. மாவுலிக்கு மனசுக்குள்ளே ஒரு சிரிப்பு. உடனே கடகடன் வரா, அவளும் வரா. எல்லாரும் உட்கார வச்சு பாத பூஜையெல்லாம் பண்ணி, அவருடைய அந்த பாத பூஜை பண்ண அந்த தண்ணியை வந்து குழந்தையோட வாயில் அப்படியே விடுறா. விட்ட உடனே குழந்தை அம்மா அப்படின்னு ஓடி வர்றது. அப்போ என்ன மாதிரி அவளுக்கு ஒரு நம்பிக்கை பார்த்தீங்களா. அதாவது தன்னுடைய குழந்தை உயிர் சம்பந்தமான ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த மகான் மேலே, அந்த பகவான் மேலே அவளுக்கு என்ன ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி ஒரு திடமான ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு வேணும் பக்தியில். ஏதோ நம்மளும் வந்து பாராயணம் பண்ணுறோம், நம்மளும் ஸ்லோகம் சொல்கிறோம், பூஜை பண்ணுறோம், நாளைக்கே பகவான் வந்து நமக்கு இதை பண்ணிடணும் அதை பண்ணிடணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. அந்த நம்பிக்கையோடு நம்ம வந்து பக்தி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பகவானை அடையிறதுக்கு சுலபமான வழி பக்தியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. நாளைக்கு வேறு ஒரு அனுபவம் வந்து நம்ம அனுபவிக்கலாம்.